அல்லல்போம் ஒன்னிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதாம் அரணை கோபுரத்தில் மிகவும் கனவதை கைதொழிற்கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி மகன் விட முண்டகண்டன் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசிராவை நல்ல நல்ல அடிவிற்கு மிகவே காமதேனு ஜோதியத்தின் சார்பாக நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி 8/3/2026 மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா நேயர்களே? இப்போ இந்த வீடியோ பதிவில் மேசம், சிம்மம், தனுசு, ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த ராசிகளுக்கு பலனை சொல்ல போகிறேன். அதில் மொதல் பார்ட்டாக மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ரிஷபம், மிதுனம், கடகத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போடுறேன். சரி நேயர்களே, இப்போ அதிர்ஷ்டம்னா எப்படி சார் அப்படின்னா, அதிர்ஷ்டங்கிறது இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இறைவனோட அனுக்கிரம் இருக்கும், தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி வேலை செய்யும். அன்றைக்கி நம்ம ஈடுபடுற காரியத்தில் வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் ஆகும். நம்ம எந்த காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியம் நல்லபடியாக இருக்கும். நம்ம போகிற காரியம் ஒரு அரசியல் விஷயம் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைன்னா அது சம்மந்தப்பட்ட காரியம் முடிக்கும். பணம் சம்மந்தப்பட்ட காரியம்னா பணம் கிடைக்கும். கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுப்பான். சரியா? ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதகம் இருக்கும். சில பேருக்கு லக்கு அடிக்கும். அது 1000மோ கோடியோ லட்சமோ மாறும். அந்தந்த ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி அலகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இன்று பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாருன்னா அவருக்கு அன்றைக்கி ஆட்டோ நல்லபடியாக ஓடும், சஃபாரி நல்லா கிடைக்கும். சவாரி நல்லா கிடச்சிதுன்னா ஒரு 2000-3000 கிடைக்கும். மற்ற நாட்கிட்டும் அந்த நாள் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அதை தான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்த திசை அதிர்ஷ்ட திசை, லக்கி நம்பர் என்ன, அதுபோக உங்களுக்கு லக்கி நம்பர், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தெய்வம், சரியா, அதிர்ஷ்ட கலர், இந்த 4ஐயும் சொல்கிறேன். அதை கரெக்டாக செய்யுங்க. அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணால் தான் நமக்கு அன்றைக்கி காரியம் நல்லபடியாக இருக்கும். தெய்வத்தை அன்றைக்கி தேதி வழிபாடு பண்ணணும். அன்றைக்கி தேதி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நம்பரில் சில காரியம் பண்ணோம்னா நமக்கு லக்கு எடுக்கும். அதுபோல் அந்த கலர் சட்டையை போட்டுக்கிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆண்கள் சட்டை போட்டுக்கலாம், பெண்கள் டாப்ஸ் போட்டுக்கலாம், சேலை சட்டை போட்டுக்கலாம். கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த கலர் வேலை செய்யும். ஆள் பாதி ஆட பாதி. ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள் காமதேனு ஜோதிடத்தை. உங்களுக்கு நிறைய இது மாதிரி தகவல் சொல்லுவோம். ராசி பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட கலர்கள், அதிர்ஷ்ட நம்பர்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், வழிபாடு, தாந்திரிக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், அனைத்து விதமான ஜோதிட தகவலும் இங்கே உங்களுக்கு ஒளிபரப்பப்படும், எல்லாம் சொல்லப்படும் காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமே 3 ராசியில் வரும். அசுபதி மேசத்தில் வரும், மகம் சிம்மத்தில் வரும், மூலம் தனுசில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 8ஆம் தேதி யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது, பேரதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அதிர்ஷ்ட தெய்வம், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும்னா ஸ்ரீமன் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணணும். பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் க்ரீன், இலப்பச்சை, ராமர் பச்சை, கிளி பச்சை, இது மாதிரி பச்சை க்ரீன் கலர் ஷேடு உள்ள இதை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பரணி, பூரம், பூராடம். இதில் பரணி மேச ராசியில் வரும், பூரம் சிம்ம ராசியில் வரும், பூராடம் தனுசு ராசியில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா பேரதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு தலைப்பை அப்படி தான் போடுவேன். கோடிகளை பெறும் ராசிகள் 8ஆம் தேதி யாருன்னு அப்படி தான் போடுவேன், தம்மையில் போடுவேன். ஸோ பரணி, பூரம், போராட்டத்துக்கு கோடிகள் கிடைக்கணும், லட்சங்கள் கிடைக்கணும், 1000 கிடைக்கணுமா, நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மார்ச் 8ஆம் தேதி காலையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் ஒயிட், மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட், பியூர் ஒயிட் கலந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும், லக்கு அடிக்கும். லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர்னால் 6ன்னு எடுத்துக்கலாம், 15ன்னு எடுத்துக்கலாம், 51ன்னு எடுத்துக்கலாம், 33ன்னு எடுத்துக்கலாம், 24ன்னு எடுத்துக்கலாம், 42ன்னு எடுத்துக்கலாம், 60ன்னு எடுத்துக்கலாம், 600ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். சரியா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அசுபதி, மகம், மூலம் அவங்களுக்கும் கூட்டுத்தொகை 5னா 23, 32, 14, 41 இப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதிர்ஷ்ட எண் ஒரு நம்பர் சொன்னோம்னா அதோட கூட்டுத்தொகை எடுத்துக்கணும். சரியா? அந்த உயிர்மை எண் தான் உங்களுக்கு லக்கி எண்ணாக பார்க்கப்படுகிறது. ஸோ பரணி, பூரம், போராட்டத்துக்கு லக்கி எண் 6ஆம் நம்பர், கூட்டுத்தொகை 6ன்னு எடுத்துக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சரியா? அதிர்ஷ்ட தர சொல்லிட்டேன். ஒயிட், மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட், பியூர் ஒயிட். அடுத்து
3 ராசிக்கும் சொல்லியாச்சு. சரி சார், உத்திராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கே, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சாரி நம்ம அசுபதியில் வந்து அம்மா கிருத்திகை வரும், சிம்மத்தில் வந்து உத்திரம் வரும், இன்னொரு நட்சத்திரம் ஒன்று இருக்குது தனுசில் வந்து உத்திராடம் வரும். இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரத்துக்கு சுமாராக தான் இருக்குது. சரியா, உங்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது. நீங்கள் வந்து தேவி ஸ்ரீ கர்மாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க. சுமாராக தான் இருக்குது, உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் இல்லை. 8ஆம் தேதி வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம். கிருத்திகை வந்து மேசத்தில் வரும், உத்திரம் வந்து சிம்மத்தில் வரும், உத்திராடம் வந்து தனுசில் வரும், ஒவ்வொரு பாதம் வரும். இவங்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது. நீங்கள் வந்து சேவிசி கர்மாரியம்மனை கும்பிடுங்க, வம்பளப்பில் சேர்த்துக்காதீங்க, உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்களுக்கு வந்து லக்கு நம்பர் இருக்கா சார்னா, லக்கு நம்பர் சொல்ல முடியாது, சுமாராக இருக்கும். முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பரை சொல்கிறேன். 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். சரியா, 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு, அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு. அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலர் கலந்து போட்டுக்கோங்க. சரியா, ஃபேன்சி ஷர்ட்டை போட்டாலும் சரி, சேலை சட்டை கட்டினாலும் சரி, கருப்பு கலர் வர மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. கருப்பில் டிசைன் வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ 3 ராசிக்குமே சொல்லிட்டேன். மேசம், சிம்மம், தனுசு 3 ராசிக்குமே 3 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். அதில் வந்து 2 ராசிக்கு வந்து 3 ராசிக்குமே வந்து ஒரு 2 நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இருக்குது. சரியா, அதை மறுபடியும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். பேரதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள் அசுபதி, மகம், மூலம் உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். பரணி, பூரம், போராடம் உங்களுக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் பண்ணப்படுகிறது. இதுவும் ஓரளவு மேட்ச் ஆகும். 4ஆம் நம்பர். வாழ்த்துக்கள் நேயர்களே. காமதேனு ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அனைத்து வரங்களையும் நலங்களையும் பாருங்கள், இன்பத்தை பாருங்கள். எது வேணாலும் இறை வழிபாடு தான் பண்ணணும், தெய்வ வழிபாடு தான் முக்கியம். நமக்கு எது நடந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ, ஏற்றமோ இறக்குமோ, எது நடந்தாலுமே இறைவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். ஸோ இறை சித்தம் வேணும்னா இறைவன் வழிபாடு பண்ணணும். காலையில் இறைவன் வழிபாடு பண்ணிவிட்டு காரியத்தை தொடங்குங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஏற்றமுள்ள நாளாக, இன்பமுள்ள நாளாக இருக்கும். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.